வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ரிலீஸ் 6ல அப்டேட் ஆயிருக்கக்கூடிய நியூ பெனிஃபிட் கனெக்டட் பேங்கிங் சொல்யூஷன். இது வந்து ஒரு நியூ ஃபீச்சர். இதனால என்ன சார் பெனிஃபிட்? பேங்கோடைய போர்ட்டல் ஓபன் பண்ணாம டைரக்டா ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்றது மூலமா டேலிலேயே பேங்க் பேலன்ஸ் அப் டு டேட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட், பேங்கோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம டேலில இருந்தபடியே டைரக்டா நம்ம பார்த்துக்கலாம். இதனால எந்தெந்த பேமெண்ட் லாஸ்டா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதோட இன்ஃபர்மேஷனை நம்ம டைரக்டா நம்ம பாத்துக்க முடியும். சார் இதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டேலில லெட்ஜரை செக் பண்றது மூலமா நம்ம பாத்துக்கிறோமே. சோ நம்மளுடைய பேங்க் லெட்ஜர் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் தான் பேங்கோடைய பேலன்ஸ் அப்ப நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒரு நியூவா டேலி லேர்ன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நாம டேட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, டெபிட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், கிரெடிட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் பேலன்ஸ் பாட்டம்ல அரைவ் ஆகிட்டே இருக்கும். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல உண்மையிலேயே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தாதான் நமக்கு எந்தெந்த டேட்ல உண்மையிலேயே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில ஆர்கனைசேஷன்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா டவுன்லோட் பண்ணி அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க பேங்க் டேட்டால என்ன இருக்கோ அதை தான் டிட்டோவா டேலில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். ஆனாலும் கூட இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாத ஒரு சில ஆர்கனைசேஷன்ல, அதாவது ரியல் டைம் பேசிஸ்ல என்ட்ரி பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல இந்த க்ளோசிங் பேலன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸும் கண்டிப்பா டிஃபர் அப்படிங்கிறது ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம ஒரு பர்டிகுலர் டேட்ல டிரான்சாக்சனை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் டேலியில. ஆனா பேங்க்ல வேற ஒரு டேட்ல ரெக்கார்ட் ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செக் நம்ம இஸ்யூ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த செக் நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இஸ்யூ பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதே டேட்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. மினிமம் 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நாம அந்த பர்டிகுலர் டேட்டை பேங்க் டேட் அப்படிங்கிற பேசிஸ்ல டேலில நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அப்படி ரெக்கார்ட் பண்றதுக்கான ஸ்கிரீன் தான் நம்ம மேனுவல் ரீகான்சிலியேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பேங்க் டேட் என்ன அப்படிங்கிறத வரிசையா நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்லயும் பாட்டம்ல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு காட்டும். இது வந்து என்னன்னா நாம பிஆர்எஸ் கம்ப்ளீட் பண்ண பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தான் இது. ஸோ அஸ் பர் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அஸ் பர் அவர் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைப்ஸா நாம டேலியில பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். அப்ப இந்த ரெண்டு பேலன்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நாம என்ன ரெக்கார்டிங்ஸ் அல்லது என்ன இன்புட் டேலியில கொடுத்துருக்கோமோ அதோடைய ரெஃப்ளெக்ட் தான் இது. ஆனா இப்ப நம்ம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறது அது கிடையாது. சோ இது வந்து என்னன்னா எக்ஸாக்டா பேங்கோடைய பேலன்ஸ் என்ன, சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பேலன்ஸ் ரியல் டைம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் இந்த கனெக்டட் பேங்கிங் அப்படிங்கிற பெனிஃபிட். இந்த ஃபீச்சர் வந்து ஒரு சில ஓனர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியக்கூடாது. என்னுடைய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற அக்கௌண்டன்ட்டுக்கு நான் எதுக்கு ரியல் டைம் பேங்க் பேலன்ஸை ஷோ பண்ணி காட்டணும். எல்லாரும் அக்சஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிறது இல்லாம போகும். இதுல ஃப்ராட் ஏதாவது நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னுடைய கம்பெனியோட சீக்ரெசி மெயின்டைன் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பிசினஸ் ஓனர் அண்ட் பிசினஸ் மேனேஜர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் இந்த ஃபீச்சரை நம்ம வந்து டேலி ஓபன் பண்ணி கொடுக்கல. ஓடிபி அல்லது இந்த ஃபீச்சரை நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் மூலமா நம்ம இந்த அக்சஸை நம்ம ரிமூவ் பண்ணியும் வைக்க முடியும். இந்த பெனிஃபிட்டும் கனெக்டட் பேங்கிங் ஃபீச்சர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப டேலியில இதை எப்படி சார் நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப நீங்க டேலியில எந்த மாதிரி அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம டேலியில கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டேலி லைசன்ஸை ஏதாவது ஒரு இமெயில் ஐடி மூலமா உங்களுடைய அபிஷியல் இமெயில் ஐடியில தான் பெரும்பாலும் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேலி டாட் நெட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தனியாவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்.
அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா உங்களுடைய பேங்கை நீங்க உங்களுடைய டேலியில கனெக்ட் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டால் அதே ஸ்கிரீன்ல இருந்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு டைரக்டா உங்களுடைய மெயிலுக்கு, உங்களுடைய அபிஷியல் மெயிலுக்கு வரும். அங்க இருந்தபடியே நீங்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டட் பேங்கிங் சர்வீசஸ்ல ரெண்டு ஃபீல்டு தான் உங்களுக்கு. ஒன்னு என்னன்னா உங்களுடைய யூசர் ஐடி, ரெண்டாவது பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இதை டேலியில எங்க சார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம. ஸோ டேலியில நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அங்க ஆல் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்றது மூலமா லாகின் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கும். இங்க உங்களுடைய மெயில் ஐடி டீடைல்ஸை நீங்க கொடுங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து டேலியில இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க டாட்நெட் பாஸ்வேர்டை நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து மெயினா ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஸோ இதுல 3 டிஃபரெண்ட் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எந்தெந்த பேங்க் எல்லாம் இப்போதைக்கு கனெக்டட் இருக்கு, இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி. அடுத்து மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கான ஃபீல்டு. நீங்க கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற மொபைல் நம்பரை இங்க கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க இந்த ஸ்கிரீனை ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தேவைப்படா நீங்க எனேபிள் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க நோ கொடுத்துட்டு டைரக்டா இந்த ஃபார்ம் அல்லது இந்த ஸ்கிரீனை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க கொடுங்க. ஓடிபி வரலன்னா Alt H கொடுத்து நீங்க ரீசெண்ட் ஓடிபி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப ப்ராப்பரா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சு, இந்த 3 டிஃபரெண்ட் பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க கனெக்டட் பேங்கிங் அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். என்னென்ன பேங்க் சார்? ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேங்க்ல இப்போதைக்கு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த ப்ராசஸை நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க செலக்ட் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு பேங்க் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னா இதே ஸ்கிரீன்ல இருந்தும் நீங்க டைரக்டா கனெக்ஷன் ஐடி கொடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். இப்படி கனெக்ட் பண்ணது மூலமா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்கிங்கான போர்ட்டல் டீடைல்ஸ் வந்து நீங்க டைரக்டா டேலிலேயே நீங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க போர்ட்டல் செப்பரேட்டா வெப் பேஜ்ல ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்க ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கும். எங்களுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இன்னும் அதர் சர்வீசஸ் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மெயினா நாங்க டைரக்ட் சர்வீசஸும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டா சென்னையில இருக்கக்கூடிய ஆபீசஸாக இருந்தால் மட்டும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் இதுல எங்களுடைய ஹைலைட் சர்வீசஸ் நாங்க இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். பினான்சியல் இயர், அதாவது ப்ரீவியஸ் பினான்சியல் இயர் டேட்டால ஏதாவது உங்களுக்கு கிளீன் அப் தேவைப்படுது, டேட்டா கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியல சார், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா எக்ஸாக்டா கரெக்ட் கிடையாது, அதிகமான லெட்ஜர்ஸ் நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே அன்வான்டட் லெட்ஜர்ஸா எங்களுக்கு இருக்கு, அது எல்லாம் கூட எங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்க ப்ராப்பரா இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பேரோல் ப்ராசஸிங்கான சர்வீசஸ், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கான சர்வீசஸ், நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி, உங்களுடைய எக்ஸாக்ட் மெட்டீரியலை ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தென் கஸ்டமைசேஷன் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட், இது டிடிஎல் எதுவும் நீங்க எழுதணுங்கிற அவசியம் இல்லை. டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை எந்த அளவுக்கு நாம கஸ்டமைஸ் பண்ணி ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சர்வீசஸ் நாம உங்களுக்கு கொடுப்போம். அதோட சேர்த்து உங்களுடைய ஸ்டாஃபுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல ஆன்சைட் ட்ரைனிங் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இந்த சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கான கிளாரிட்டி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம ஆன்லைன் செல்ஃப் லேர்னிங் கோர்சஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த 4 கோர்சஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி. அடுத்து ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் அல்லது ஜிஎஸ்டி அக்கௌண்டன்ட்டுக்கான ஜிஎஸ்டி இன் டேலி பிரைம் கோர்ஸ். அதோட சேர்த்து டிடிஎஸ் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபைலிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும், அல்லது அக்கௌண்டிங் ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கார்பரேட் அக்கௌண்டன்ட்டுக்கான டிடிஎஸ் கோர்ஸ் எப்படி டேலியில நம்ம அப்ளை பண்றதுக்கான கிளாரிட்டி. தென்
நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆக இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும், டேலியை நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், டேலி ப்ரோக்ராமருக்கான டிடிஎல் கஸ்டமைசேஷன், அதாவது டேலி கஸ்டமைசேஷன் கோர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்திலையும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இமிடியேட்டா நாங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.